ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம தீபாவளி பலகாரத்தில் பாம்பே அல்வா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு குறைவான பொருளை வச்சேவும் ரொம்ப டேஸ்ட்டாகவே ரொம்ப குயிக்காகவும் பண்ணி முடிச்சிடலாம். அதுக்கு 1 கப் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். இது 100 கிராமுங்க. அதுக்கு 2 கப் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். 400 கிராம் அளவு சர்க்கரை. அது அரை லெமனை நல்லா புழிஞ்சு வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் எடுத்துக்கிட்டேன். கேசரி பவுட்ரு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க கலருக்காக. நான் ரெட் கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ அந்த கலர் நீங்கள் எடுத்துக்கலாம். 50 கிராம் அளவு நெய் எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள். இப்போ ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க 100 கிராம் மாவை சேர்த்துக்கலாம். அது 1 கப் மாவுங்க. இந்த 1 கப்புக்கு நான் 2 கப் தண்ணி ஊற்றி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். தண்ணி ஊற்றுனதுமே அது அடிப்பு கொஞ்சம் கெட்டி சேர்கிற மாதிரி தெரியும். ஆனால் நல்லா விஸ்கை வச்சு கலந்து விட்டிங்கன்னா நல்லா கரைஞ்சிரும் மாவு. அவ்வளோதாங்க, நல்லா கரைச்சி இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் கடாய் வச்சு 400 கிராம் அளவு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கோம்ல அதை சேர்த்து அதுக்கு 2 கப் சர்க்கரை, அதுக்கு 2 கப் அளவு தண்ணி ஊற்ற போகிறேன். ஒரு கப் மாவுக்கு 2 கப் சர்க்கரை, 2 கப் சர்க்கரைக்கு 2 கப் அளவு தண்ணி. அவ்வளோதாங்க இதில் மெஷர்மெண்ட்டேவும். ஊற்றி நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ ஒரு கொதி வந்துருச்சு. இதுக்கு கம்பி பதம்லாம் தேவையில்லை. சர்க்கரை நல்லா தண்ணியில் கரைஞ்சி கொதித்து வந்தாலே அதுக்கு போதும். இது கொதிச்சு வர டயத்துலேயே நம்ம ட்ரேயில் கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா தேய்ச்சி எடுத்துக்குவோம். ஃபுல்லாக அப்ளை பண்ணி எடுத்துக்குவோம். இது ஒட்டாமல் வர்றது தாங்க. நம்ம அல்வா ஊற்றி நம்ம எடுக்கும்போது ட்ரேலேருந்து அது ஒட்டாமல் வரும். கீழேயும் டெக்கரேஷனுக்காக நான் பாதாமை இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பிஸ்தா எது கிடைச்சாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த டைம் நல்லா பாருங்கள், நமக்கு இது பாகு கொதிஞ்சிக்கிட்டு இருக்குது. இந்த டயத்துலேயும் கார்ன்ஃப்ளவர் மாவை நல்லா கலந்து விட்டு உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா வேகமாகவே கெட்டி ஆகிடும் மாவு. நல்லா விஸ்க வச்சே நல்லா கிளறி விட்டே இருங்க. பாருங்கள் கொஞ்ச நேரத்தில் எப்படி நல்லா கட்டி சேர்ந்துருச்சுன்னு. ஒரு கண்ணாடி பதத்துக்கு வரணும் மாவு. அந்தளவுக்கு நம்ம பீட்டரை வச்சு நல்லா கலந்து விட்டே இருக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 ஸ்பூன் அளவு ஏலக்காய் தூளை இதோடய சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. அடுப்பை மட்டும் நல்லா சிம்மில் வச்சுட்டு கிளறி விட்டே இருந்தீங்கனாலே நல்லா கலர் மாறி வரும். இந்த கண்ணாடி பதம் மாறும் பாருங்கள் நீங்களேவும். இப்போ கேசரி பவுடரையும் இதோடய சேர்த்துக்கலாம். எல்லோ கலர் சேர்க்குறோம்னாலும் சேர்க்கலாம். சேர்த்துடனே நான் பாருங்கள் எவ்வளோ கலர் அழகாக மாறி வருதுன்னு. பாருங்கள் நல்லா கெட்டி சேர்ந்து வருது. இப்போ நான் கீழே விஸ்க வச்சுட்டு கரண்டி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா கரண்டிகிட்ட கிண்டும்போது நல்லா அடுப்பில் அந்த சட்டியில் ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க நெய்யை இதோட சேர்த்துக்கலாம். 50 கிராம் அளவு நெய்யை சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கும்போது நல்லா மணமாக இருக்கும். கட் பண்ணி வச்சுருக்க முந்திரி பருப்பையும் இதோடய நம்ம இப்போயே சேர்த்துருவோம்.
பாருங்கள் நல்லா கெட்டி சேருது. ஒரு 20 நிமிஷங்க ஆகுங்க மாவு சேர்த்து. 20 நிமிஷத்துலேயும் சூப்பரான அல்வா ரெடி ஆகிடும். இந்த கார்னரில் இருக்கிறதெல்லாம் நல்லா வலிச்சு விட்டு நல்லா கிண்டி விடுங்க. சட்டியில் நல்லா ஒட்டாமல் வரணும், அதுதான் இதில் பதமேவும். சர்க்கரை வந்து நான் 400 கிராம் அளவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு இது அளவான ஸ்வீட்டு தான். உங்களுக்கு இன்னும் நல்லா ஸ்வீட் அதிகமாக தேவைன்னா இன்னும் ஒரு 50 கிராமோ இல்லை 100 கிராமோ எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க சர்க்கரை. பார்த்தீங்களா, அல்வா ரெடி ஆயிடுச்சு. அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் வருது பார்த்தீங்களா, அந்த கரண்டியை வச்சு கிண்டும் போது அது தள்ளி தள்ளி வருது. இப்போ நாம் இதை ட்ரேயில் எடுத்து மாற்றி ஊற்றிக்கலாம். சூடாக இருக்கும் போதே ஊற்றிடுங்க. அவ்வளோதாங்க. உங்களுக்கு ட்ரே இல்லாட்டினா வீட்டில் இருக்க தட்டுலேயும் நம்ம ஊற்றி இதை வந்து செட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஒரு 1 ஹவர் ஆகணும், அல்வா ரெடி ஆகிடும். இது நான் 100 கிராம் கார்ன்ஃப்ளவர் மாவில் செஞ்சேன். அது 10 ரூபா தான். 10 ரூபா கார்ன்ஃப்ளவர் மாவு பாக்கெட்டுக்கு பாருங்கள் எவ்வளோ அல்வா கிடச்சிருக்குன்னு. 1 ஹவர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பரான பாம்பே அல்வா ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா. இப்போ நம்ம இதை பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். நல்லா ஆறிச்சா மட்டும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிளேட்டில் மாற்றுங்க. பாருங்கள், ஒட்டாமல் சூப்பரான பாம்பே அல்வா எவ்வளோ அழகாக ரெடி ஆகிருக்குன்னு. அவ்வளோதாங்க. வீட்டில் மறக்காமல் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர்